தாய் வீடு ஆகஸ்ட் 2026. மனிதரை தேடி. சிஜிகேஹி மோரியின் மனிதநேய பயணம். எழுதியவர் குமார் புனிதவேல். வாசிப்பவர் கீதா சத்யகுமார். போர் மனிதர்களை இரண்டாக பிரிக்கிறது. ஒரு பக்கத்தை நாம் என்றும் மறுபக்கத்தை எதிரிகள் என்றும் பெயரிடுகிறது. ஆனால் போர் முடிந்த பின் எஞ்சுவது வெற்றியாளர்களோ தோல்வி அடைந்தவர்களோ அல்ல, அன்புக்குரியவர்களை இழந்த மனிதர்களே. கண்ணீருக்கு இனம் இல்லை, துயரத்திற்கு நாடு இல்லை, மரணத்திற்கு எல்லைகளும் இல்லை. போர்க்களத்தில் உயிரிழப்பவர்கள் படை வீரர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்காக கண்ணீர் சிந்துபவர்கள் தாய்மார்கள், தந்தையர், மனைவியர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், நண்பர்கள். அவர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களின் துயரத்தின் ஆழம் ஒன்றே. அதனால்தான் மனித நேயம் எல்லைகளையும் பகைகளையும் கடந்து மனிதரை மனிதரோடு இணைக்கும் உயர்ந்த விழுமியமாக போற்றப்படுகிறது. ஹிரோஷிமா அணுகுண்டு தாக்குதலின் பேரழிவிலிருந்து உயிர் தப்பிய ஜப்பானியரான சிஜிகேஹி மோரி மனித நேயம் எல்லைகளையும் பகைகளையும் கடந்து உயர்ந்து நிற்கும் என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் செயலால் நிரூபித்தவர். வரலாறு அவரை அணுகுண்டு தாக்குதலில் உயிர் பிழைத்தவராக பதிவு செய்திருக்கலாம், ஆனால் உலகம் அவரை நினைவு கூற வேண்டியது. போரில் எதிரிகளாக கருதப்பட்ட அமெரிக்க வீரர்களின் குடும்பங்களுக்கு கூட உண்மையை தேடி ஆறுதலையும் நீதியையும் வழங்கிய கருணைமிக்க மனிதராகவே இன, நாடு, மொழி, மதம், அரசியல் என்ற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி மனிதர் என்பதே உயர்ந்த அடையாளம் என்ற உண்மையை அவர் தனது வாழ்வின் ஒவ்வொரு செயலாலும் உலகிற்கு உணர்த்திச் சென்றார். ஒரு சிறுவனின் வாழ்வை மாற்றிய அந்த காலை. 1945 ஆகஸ்ட் 6 மனித வரலாற்றின் இருண்ட காலைகளில் ஒன்று. அன்று காலையில் வழக்கம் போல புத்தகப்பையை தோளில் சுமந்தபடி ஹிரோஷிமா நகரின் தெருக்களில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுவன் ஷிகேஹி மோரி சில நிமிடங்களில் தனது வாழ்நாள் முழுவதையும் மாற்றிவிடும் ஒரு பேரழிவை எதிர்கொள்ளப் போகிறான் என்பதை அறிந்திருக்கவில்லை. காலை 8:15 மணி அளவில் அமெரிக்காவின் லிட்டில் பாய் அணுகுண்டு ஹிரோஷிமா மீது வீசப்பட்டது. கண்களை பறிக்கும் வெள்ளை ஒளி, காதுகளை செவிடாக்கும் பெரு வெடிப்பு, ஆயிரக்கணக்கான டிகிரி வெப்பம், பின்னர் நகரமெங்கும் பரவிய தீ, இவை அனைத்தும் சில நொடிகளுக்குள் நிகழ்ந்தன. ஒரு நகரம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான கனவுகளும் அந்த வெடிப்பில் சாம்பலாயின. பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் வீடு திரும்பவில்லை. வேலைக்கு சென்றவர்கள் குடும்பத்தினரை மீண்டும் காணவில்லை. ஒரு கணத்தில் எண்ணற்ற குடும்பங்கள் சிதறிப்போயின. அந்த பேரழிவிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியவர்களில் ஒருவராக இருந்தார் சிஜிகேஹி மோரி. உடலில் இருந்த காயங்கள் காலப்போக்கில் ஆறின, ஆனால் மனதில் பதிந்த காயம் ஒருபோதும் ஆறவில்லை. ஏன் மனிதர்கள் இவ்வளவு கொடூரமாக மாறுகிறார்கள்? அறிவியல் மனித குலத்தை காப்பாற்ற வேண்டுமா, அழிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் அவரை வாழ்நாள் முழுவதும் துரத்தின. அந்த கேள்விகளுக்கு வெறுப்பில் அவர் பதிலை தேடவில்லை, மனித நேயத்தில்தான் தேடினார். எதிரிகளின் பின்னால் இருந்த குடும்பங்களை பார்த்த மனிதர். பல ஆண்டுகள் கடந்தன, காலம் நகர்ந்தது. ஆனால் ஹிரோஷிமாவின் காயம் சிஜிகேஹி மோரியின் உள்ளத்தில் ஒருபோதும் ஆறவில்லை. அப்போது வரலாற்றின் ஓர் ஓரத்தில் மறைந்திருந்த
ஒரு சிறிய தகவல் அவரது கவனத்தை ஈர்த்தது. அணுகுண்டு வீசப்பட்ட நாளில் ஹிரோஷிமாவில் அமெரிக்க விமானப்படையை சேர்ந்த 12 வீரர்கள் போர்க்கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தனர். ஜப்பானின் எதிரி நாட்டை சேர்ந்த அந்த இளைஞர்களும் அணுகுண்டு தாக்குதலில் உயிரிழந்திருந்தனர். இந்த செய்தி பலருக்கு ஒரு சாதாரண வரலாற்று பதிவாக தோன்றியிருக்கலாம். ஆனால் மோரிக்கு அது எண்ணற்ற மனித கதவுகளை திறந்தது. அணுகுண்டு வெடித்த போது அது யார் ஜப்பானியர், யார் அமெரிக்கர் என்று கேட்கவில்லை. எந்த நாட்டின் சீருடையையும் மதிக்கவில்லை. எந்த மொழியையும் எந்த இனத்தையும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை. அது மனித உயிர்களை மட்டுமே காவு கொண்டது. அந்த உண்மை மோரியின் மனதில் ஆழமான கேள்விகளை எழுப்பியது. அவர்கள் அமெரிக்க வீரர்கள் என்பதற்கு முன் மனிதர்கள் அல்லவா? அவர்களுக்கும் ஒரு தாய் இருந்திருப்பாள், ஒரு தந்தை இருந்திருப்பார், உடன்பிறப்புகள், நண்பர்கள், காதலித்தவர்கள், அவர்களின் வருகையை நாள்தோறும் எதிர்நோக்கிய குடும்பத்தினர் இருந்திருப்பார்கள். அவர்கள் இன்று எங்கே? இன்னும் பதிலின்றி காத்து கொண்டிருக்கிறார்களா? இந்த கேள்விகள் அவரது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தன. அந்த நாளிலிருந்து அவர் வரலாற்று சான்றுகளை மட்டும் தேடவில்லை. மனிதர்களின் துயரத்தை தேடினார். எதிரிகளை தேடவில்லை. எதிரிகளின் பின்னால் கண்ணீருடன் வாழ்ந்த குடும்பங்களை தேடினார். அதுவே ஷிஜியேகி மோரியை ஒரு சாதாரண அணுகுண்டு தாக்குதலில் உயிர் தப்பியவராக அல்ல, மனித நேயத்திற்கு எல்லைகளே இல்லை என்பதை தனது வாழ்நாளால் உலகிற்கு உணர்த்திய அரிய மனிதராக உயர்த்தியது. 40 ஆண்டுகள் தொடர்ந்த ஒரு தனி மனித போராட்டம். அந்த பயணத்தை தொடங்குவது அத்தனை எளிதாக இருக்கவில்லை. எந்த அரசாங்கமும் அவருக்கு வழிகாட்டவில்லை. எந்த அமைப்பும் அவருக்கு நிதி உதவி அளிக்கவில்லை. உலகமே அவர்கள் எதிரி நாட்டின் வீரர்கள், அவர்களை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஒதுங்கிய போது மோரி ஒரு தனி மனிதனாக தனது தேடலை தொடங்கினார். அவருக்கு பின்னால் அதிகாரத்தின் பலமும் இல்லை, அமைப்புகளின் ஆதரவும் இல்லை. இருந்ததெல்லாம் மனித உயிரின் மதிப்பை உணர்ந்த ஒரு மனமும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியும் மட்டுமே. அமெரிக்க இராணுவத்தின் பழைய ஆவணங்களை சேகரித்தார். ஜப்பானிய மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கும், ஆங்கிலத்திலிருந்து ஜப்பானிய மொழிக்கும் இரவென்றும் பகலென்றும் பாராமல் ஆவணங்களை தாமே மொழிபெயர்த்தார். நூலகங்கள், ஆவண காப்பகங்கள், தொலைபேசி பதிவேடுகள் என எண்ணற்ற கதவுகளை தட்டினார். சிறு சிறு தகவல்களை ஒன்றோடொன்று இணைத்து மறைந்து போன மனிதர்களின் வாழ்வு சுவடுகளை பொறுமையுடன் தேடிச் சேகரித்தார். ஒரு பெயர் கிடைப்பதற்கே மாதங்கள் கடந்தன. ஒரு முகவரியை கண்டறிவதற்கு ஆண்டுகள் உருண்டோடின. ஒரு தகவலை உறுதிப்படுத்த எண்ணற்ற பதிவுகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருந்தது. இருந்த போதிலும் என் மகன் எங்கே போனான், எப்படி இறந்தான் என்ற கேள்வியோடு தவிக்கும் ஒரு தாயின் கண்ணீருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற வைராக்கியம் அவரை ஒருபோதும் சோர்வடைய விடவில்லை. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட அந்த நெடும் பயணத்தின் முடிவில் ஹிரோஷிமாவில் உயிரிழந்த அந்த 12 அமெரிக்க வீரர்களின் குடும்பங்களையும் அவர் ஒவ்வொருவராக தேடி கண்டுபிடித்தார். அது ஒரு ஆய்வாளரின் வெற்றி மட்டுமல்ல, எல்லைகளையும் பகைகளையும் கடந்த மனித நேயம் பெற்ற மகத்தான வெற்றியாகவும் அமைந்தது. ஆறுதலின் தூதுவராக மாறிய கடிதங்கள். குடும்பங்களை கண்டுபிடித்த பிறகு மோரி ஒரு வரலாற்று ஆய்வாளராக அவர்களிடம் பேசவில்லை, ஒரு சக மனிதனாகவே உரையாடினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவர் தனிப்பட்ட முறையில் கடிதங்களை எழுதினார். அவை வெறும் தகவல்களை தெரிவிக்கும் கடிதங்கள் அல்ல, மனித நேயத்தின் மொழியில் எழுதப்பட்ட ஆறுதலின் தூதுகளாக இருந்தன. அக்கடிதங்களில் போர் முடிந்து பல தசாப்தங்கள் கடந்த பின்னரும் அவர்களுடைய மகன் அல்லது உறவினர் எவ்வாறு உயிரிழந்தார், அவரது இறுதி தருணங்கள் எவ்வாறு அமைந்தன, அவர் தனிமையில் மறக்கப்பட்டு இறக்கவில்லை,
அவரது நினைவு ஹிரோஷிமா மண்ணில் இன்னும் மரியாதையுடன் போற்றப்பட்டு வருகிறது என்பனவற்றை ஆழ்ந்த இரக்கத்துடனும் மனிதநேய உணர்வுடனும் எடுத்துரைத்தார். பல ஆண்டுகளாக விடையறியாத கேள்விகளோடும் நெஞ்சை அடைக்கும் ஏக்கத்தோடும் ஆறாத துயரத்தோடும் வாழ்ந்த அமெரிக்க குடும்பங்களுக்கு ஜப்பானிலிருந்து வந்த அந்த சிறிய கடிதங்கள் வெறும் தகவல் பரிமாற்றமாக இருக்கவில்லை. பல தசாப்தங்களாக மூடப்படாமல் இருந்த மனக்காயங்களுக்கு அவை மருந்தாயின. பதிலின்றி தவித்த இதயங்களுக்கு அவை ஆறுதலாகின. முடிவில்லாமல் நீண்ட காத்திருப்பிற்கு அவை ஒரு நிறைவாக அமைந்தன. மோரி அதோடு நின்றுவிடவில்லை. ஹிரோஷிமா நகர நிர்வாகத்தினருடனும் தொடர்ந்து பேசி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு அந்த 12 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்த இடத்தில் அவர்களின் நினைவை போற்றும் நினைவு சின்னம் அமைக்க வழிவகுத்தார். அது வெறும் கல்லால் கட்டப்பட்ட நினைவு சின்னம் அல்ல, முன்னாள் எதிரிகளுக்கு கூட மனித நேயம் தலை வணங்கிய ஒரு மௌன சாட்சியாக இன்று வரை நிற்கிறது. உலகையே நெகிழ வைத்த அந்த வரலாற்று அணைப்பு 2016ஆம் ஆண்டு மே மாதம் உலக வரலாற்றில் மனித நேயத்தின் புதிய அத்தியாயம் எழுதப்பட்ட நாள் அது. அணுகுண்டு தாக்குதலுக்கு பின்னர் ஹிரோஷிமா அமைதி பூங்காவிற்கு வருகை தந்த முதல் அமெரிக்க அதிபராக பராக் ஒபாமா அங்கு உரையாற்றினார். அணு ஆயுதங்களற்ற உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற தனது உரையின் இறுதியில் சபையில் அமர்ந்திருந்த ஷிஜிஹேகி மோரியை சுட்டிக்காட்டி இவர்தான் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை ஹிரோஷிமாவில் உயிரிழந்த அமெரிக்க வீரர்களின் குடும்பங்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு சாந்தியையும் ஆறுதலையும் அளிப்பதற்காக அர்ப்பணித்தவர் என்று உலகறிய பாராட்டினார். அந்த சொற்களை கேட்ட கணத்தில் 7 தசாப்தங்களாக தனது நெஞ்சின் ஆழத்தில் சுமந்திருந்த வேதனையும் நினைவுகளும் மோரியின் கண்களில் கண்ணீராக பெருக்கெடுத்தன. அதை கண்ட அதிபர் ஒபாமா மேடையிலிருந்து இறங்கி வந்து உணர்ச்சியில் திளைத்தபடி நின்றிருந்த மோரியை இறுக தழுவிக்கொண்டார். இந்த அணைப்பு 2 மனிதர்களின் அணைப்பு மட்டுமல்ல, முன்னாள் எதிரி நாடுகளின் இதயங்கள் ஒன்றிணைந்த வரலாற்று தருணம் அது. போர் உருவாக்கிய பகையை மனித நேயம் வென்றெடுத்த தருணம் அது. வெறுப்பின் சாம்பலிலிருந்து கருணையும் மன்னிப்பும் மீண்டும் உயிர்த்தெழுந்த தருணம் அது. மனித நேயம் எல்லைகளையும் பகைகளையும் தாண்டி வெற்றி பெற முடியும் என்பதை உலகிற்கு அமைதியாக அறிவித்த மௌன மொழியாக அந்த அணைப்பு இன்று வரை நிலைத்திருக்கிறது. மனிதம் வாழும் வரை அழியாத செய்தி. 2026ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் அன்று தனது 82வது வயதில் ஷிஜிஹேகி மோரி இவ்வுலக வாழ்வை நீத்தார். ஆனால் அவர் விட்டு சென்றது வெறும் ஆவணங்களையோ வரலாற்று பதிவுகளையோ அல்ல, மனித குலம் என்றும் நினைவில் கொள்ள வேண்டிய மனித நேயத்தின் பேரொளியை. அவர் அடிக்கடி கூறிய ஒரு வாசகம் அவரது வாழ்வின் முழு சாரத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. என்னுடைய ஆய்வுகள் எதிரிகளை பற்றியதல்ல, மனிதத்தை பற்றியது. இந்த ஒரு வாக்கியமே அவரது வாழ்க்கையின் தத்துவமாகவும் மனித குலத்திற்கு அவர் விட்டு சென்ற உயரிய செய்தியாகவும் விளங்குகிறது. இன்று உலகின் எந்த மூலையின் போரின் தீப்பொறி எழுந்தாலும், எந்த குடும்பம் தனது அன்பிற்குரியவர்களை இழந்து பதிலின்றி தவித்தாலும், எந்த தாய் தனது மகனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தாலும், ஷிஜிஹேகி மோரியின் வாழ்க்கை நமக்கு ஒரு உன்னதமான உண்மையை உரக்கச் சொல்கிறது. போர் மனிதர்களை எல்லைகளாலும் வெறுப்பாலும் பிரிக்கலாம். ஆனால் மனித நேயம் எல்லைகளை கடந்து இதயங்களை இணைக்கிறது, பகைமையை மறக்கச் செய்கிறது, மனிதரை மீண்டும் மனிதராக அடையாளம் காணச் செய்கிறது. அதுவே ஷிஜிஹேகி மோரி தனது வாழ்நாள் முழுவதும் உலகிற்கு விட்டு சென்ற அழியாத மனிதநேய செய்தியாகும். அவரது வாழ்க்கை முடிந்திருக்கலாம், ஆனால் அவர் விதைத்த மனித நேயத்தின் விதைகள் மனிதம் வாழும் வரை உலக மனங்களில் என்றும் பசுமையாகவே இருக்கும். நன்றி.